ஒரு குட்டி டாபிக் பா. என்ன அப்படின்னா கூட்டொளியில் ஏற்படும் ஒளி விலகல். முதல்ல கூட்டொளினா என்னன்னு தெரியுதா? நிறைய ஒளிகள் ஒன்றாக சேர்ந்து ஒற்றை நிற ஒளியாக இருக்கும். அதுக்கு பேரு கூட்டொளின்னு சொல்லுவோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா வெள்ளை ஒளியை தான் நம்ம கூட்டொளி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வெள்ளை ஒளி அப்படின்றது 7 நிறங்களின் தொகுப்பு. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? கூட்டொளின்னு சொல்லுவோம். அந்த கூட்டொளினால வெள்ளொளினால எவ்வாறு விலகல் அடைகிறது அப்படின்றத இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இத பாக்குறதுக்கு முன்னாடி ஒளி மூலம் அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ். எந்த பொருளிலிருந்து ஒளியானது வெளியே வருகிறதோ அந்த பொருளுக்கு பேர் என்னதுப்பா? ஒளி மூலம். அந்த பொருளுக்கு பேர் என்னப்பா? அந்த பொருளுக்கு என்னப்பா பேரு? ஒளி மூலம் அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? ரைட். இந்த ஒளி மூலத்தை 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா ஒற்றை நிற ஒளி மூலம், ஒற்றை நிற ஒளி மூலம், ஒற்றை நிற ஒளி மூலம் அப்படின்னு ஒன்னும், இன்னொன்னு என்ன அப்படின்னா கூட்டொளி மூலம் அப்படின்னு பிரிக்கலாம். கூட்டொளி மூலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? இத பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஒற்றை நிற ஒளி மூலம். என்னப்பா? சிம்பிள்ரா. ஒளி மூலத்திலிருந்து ஒற்றை நிறமுடைய ஒளி மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு ஒற்றை நிற ஒளி மூலம். ஒரு ஒளி மூலம் ஒரே ஒரு நிறத்துலதான் ஒளியை வெளியிடுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுப்பா? ஒற்றை நிற ஒளி மூலம். ஈஸியா இருக்கா? சரி. அடுத்தது இது என்ன இருக்கும்? கூட்டொளி மூலம் அப்படின்னா ஒரு ஒளி மூலம் வெள்ளை ஒளியை வெளியிட்டால், வெள்ளொளின்றது தானே பல நிறங்களின் தொகுப்புன்னு சொன்னோம் நம்ம. அதனால அதுதான் நம்ம கூட்டொளின்னு சொல்றோம். அதனால ஒரு ஒளி மூலமானது வெள்ளை ஒளியே வெளியிட்டுச்சுன்னா அந்த ஒளி மூலத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்லிடலாம்? கூட்டொளி மூலம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கூட்டொளி மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வெள்ளொளி எவ்வாறு விலகல் அடைகிறது அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒளி விலகல் எப்ப நடக்கும்? எஸ், கரெக்ட்பா. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது கண்டிப்பாக ஒளி விலகல் அடையும். சரி, அப்போ வெள்ளை ஒளி அப்படின்றதும் கூட்டொளி தானே, 7 நிறங்களின் கலவை தானே. அப்போ இந்த வெள்ளை ஒளியும் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு, நீர், கண்ணாடி போன்ற இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு நிறங்களின் அலைநீளத்துக்கு தகுந்தால் போல அந்த அனைத்து நிறங்களும் தனித்தனியாக பிரிகை அடையும். சரியா? வெள்ளை ஒளியில் இருக்கக்கூடிய அனைத்து நிறங்களும் அவங்க அலைநீளத்துக்கு தகுந்தால் போல என்ன பண்ணுவாங்க? விலகல் அடைவாங்க, பிரிகை அடைவாங்க. அப்படி பிரிகை அடையக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேரு தான் நிறப்பிரிகை. ஈஸியா இருக்கா? நிறங்கள் பிரிஞ்சுச்சுன்னா நிறப்பிரிகைப்பா. எப்ப பிரியும்? ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும் பொழுது, வெள்ளை ஒளி போகும் பொழுது நிறங்கள் பிரியும். அதை நம்ம நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிந்த 7 கலர்களுக்கு பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். என்ன பேர்? விப்ஜிஆர். VIBGYOR. விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். தெரியுங்களா? எஸ். இந்த வண்ணங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா நிறமாலை அப்படின்னு பேரு. இந்த நிறப்பிரிகை அடைஞ்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறமாலையில் வண்ணங்கள் கிடைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா என்ன? நிறப்பிரிகை. வெள்ளொளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அவ்வொளியில் உள்ள நிறங்கள் அதன் அலைநீளங்களின் அடிப்படையில் விலகல் அடைந்து நமக்கு நிறமாலையை உருவாக்குகிறது. குட். புரிஞ்சப்பா? குட். பாருங்களேன், இத தமிழ்ல சொல்லணும். நீங்க விப்ஜிஆர் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விப்ஜிஆர் இது வி, வயலட். வயலட்னா ஊதா. அடுத்தது இண்டிகோ கருநீலம், ப்ளூ நீலம், கிரீன் என்னப்பா? பச்சை. வெரி குட். எல்லோ தெரியும், மஞ்சள். ஆரஞ்சு, ஆரஞ்சு தான். ரெட் சிவப்பு. சரிங்களா? ரைட். அடுத்தது என்ன சார் முக்கியமான விஷயம் இதுல நீங்க கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம போட்டிருக்க படத்தை நீங்க பாருங்க. படத்துல முக்கோண வடிவில ஒரு சிம்பல் இருக்குங்களா? அதற்கு பெயர் முப்பட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெயர் என்னதுப்பா? முப்பட்டகம்.
பாத்துட்டீங்களா? முப்பட்டகத்தின் வழியாக நம்ம என்ன பண்றோம்? ஒரு வெள்ளொளியை செலுத்துறோம். ஆமாவா? ஒரு வெள்ளை ஒளி முப்பட்டகத்தின் வழியா போகுதா? பாத்துட்டீங்களா? முப்பட்டகத்தின் வழியா போயிட்டு அது பாருங்க, அடுத்த பக்கத்துல பாருங்க, அழகா 7 வண்ணங்களாக பிரிகை அடைஞ்சிருக்கும். எந்த ஒளி அதிகமா வளைஞ்சிருக்குதுப்பா? எந்த ஒளி அதிகமா டீவியேட் ஆயிருக்கு பாருங்க? ஏப்பா வயலட் தானே? எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். அதிகமாக விலகல் அடைஞ்சது எது? வயலட். குறைவாக விலகல் அடைஞ்சது எதுப்பா? ரெட். படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? வயலட்டுக்கு அலைநீளம் குறைவு, ஆனா அதிகமாக விலகல் அடைஞ்சிருக்கு. கரெக்டா? எஸ். அடுத்தது சிவப்பு. சிவப்பிற்கு அலைநீளம் அதிகம், குறைவாக விலகல் அடைஞ்சிருக்கு. அப்ப என்ன புரியணும்? என்ன புரியணும்? குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளியானது அதிக விலகலையும், அதிக அலைநீளம் கொண்ட ஒளியானது குறைந்த விலகலையும் ஏற்படுத்தும். சரியா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிங்க. இந்த ஸ்னெல் விதி அப்படின்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸ்னெல் விதி அப்படின்னு ஒரு விதியை நம்ம படிச்சோம். அது எதை பத்தி சொல்லும்? ஒளி விலகல் என்ன இந்த sin I டிவைடட் பை sin R க்கு சமம் அப்படின்னு சொல்லும். ஆமாவா? இந்த R அப்படின்றது ஒளி விலகல் அடைந்த கோணம், ஒளி விலகு கோணம். இது மியூ அப்படின்றது ஒளி விலகல் எண். இப்ப என்ன இருக்கு? ஒவ்வொரு நிறங்களும் வெவ்வேறு கோணங்களில் விலகல் அடைஞ்சிருக்கா? அப்போ ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு விலகல் கோணம் இருக்குமா? அப்ப ஒவ்வொரு விலகல் கோணத்திற்கும் சமமான ஒளி விலகல் எண் இருக்கும். சரியா? அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரே ஊடகத்திற்கு வேறு வேறு நிறங்களுக்கு வேறு வேறு ஒளி விலகல் எண் கிடைக்கும். புரிஞ்சப்பா? ஒரு ஊடகத்திற்கு ஒளி விலகலின் மாறிலி அப்படின்னு சொல்ல முடியாது. நிறங்களை பொறுத்து விலகல் அடையும் கோணத்தை பொறுத்து ஒளி விலகல் எண், ஊடகத்தின் ஒளி விலகல் எண் என்ன ஆகுது? நமக்கு மாறுகிறது. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எஸ். இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரியா? என்ன சின்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளி மூலத்துல ஒற்றை நிற ஒளி மூலம், கூட்டொளி மூலம் 2 சொன்னோம் இல்லையா? இதற்கு உதாரணங்கள் ஏதாவது இருக்கா சார்? எங்களால புரிஞ்சுக்க முடியுமா எளிமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்குப்பா. ஒற்றை நிற ஒளி மூலத்துக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க எந்த விளக்குல இருந்து ஒற்றை நிறத்துல ஒளி வெளியே வருதோ அதையெல்லாம் நீங்க உதாரணமா சொல்லலாம். குறிப்பா புரிஞ்சுக்கணும்னா லேசர் லைட்டை பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு வண்ணத்துல மட்டும்தான் அது ஒளியை உமிழும். அதனால லேசர் அப்படின்றது ஒற்றை நிற ஒளி மூலத்துக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம். இயற்பியல் ஆய்வகத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இல்லன்னா ஸ்ட்ரீட்ல, வீதிகள்ல போகும்ல, தெருக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தெரு விளக்கு எரியும். அதுல எல்லோ கலர்ல, மஞ்சள் கலர்ல எரியும் பாருங்க. அதுக்கு பேரு சோடியம் ஆவி விளக்கு அப்படின்னு பேரு. சோடியம் ஆவி விளக்கு, அதுவும் இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ரைட், வெரி குட். அடுத்தது கூட்டொளி மூலத்துக்கு என்ன சார் உதாரணம் கேட்டீங்கன்னா, வெள்ளை ஒளியை உமிழக்கூடிய அனைத்து மூலங்களும் இதற்கு உதாரணமா நீங்க சொல்லலாம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பல்ப சொல்லலாம். நம்ம லேப்ல பாதரச ஆவி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர்ல எரியும். இதேதான் நம்ம ஸ்ட்ரீட்லயும் பார்த்திருக்கலாம், தெருக்கல்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். மேல வெள்ளை கலர்ல ஒளிரக்கூடிய ஒளி விளக்க போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்ன சொல்லலாம்? நீங்க இதற்கு உதாரணமாக சொல்லலாம் பாதரச ஆவி விளக்க. இதற்கு நம்ம உதாரணமா சொல்லலாம். சரிங்களா? இவ்வளவுதான்ப்பா ஒளி மூலம் பத்தின விஷயங்கள், அப்புறம் நிற மாலை பற்றின விஷயங்கள்.